உன்னை நான் எத்தனை காலமாக பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று தெரியுமா? என் மகளே, நீ அழும்பொழுதும், நீ மௌனமாக அமர்ந்திருக்கும் பொழுதும் உன் மனதுக்குள் எத்தனை சுமைகளை அடக்கி வைத்துக்கொண்டு வெளியே இயல்பாக நடந்து செல்கிறாய் என்பது இந்த அன்னைக்கு நன்றாகவே தெரியும். உனக்கு தெரியாமல் கூட என் கண்கள் எப்போதும் உன் மீதே நிலைத்திருக்கின்றன. அந்த பார்வையை எந்த தூரமும் மறைத்ததில்லை, எந்த காலமும் குறைத்ததில்லை. இந்த உலகத்தில் எத்தனையோ மனிதர்கள் இருக்கின்றார்கள், எத்தனையோ பேர் பூஜைகள் செய்கிறார்கள், நேர்த்திக் கடன்களை செலுத்துகிறார்கள், பொன்னையும் பொருளையும் வாரி படைக்கிறார்கள். ஆனால் உன்னை என்னோடு இணைத்திருப்பது அவையல்ல என் தங்கமே. உன்னை என்னோடு பிணைந்திருப்பது உன் தூய மனமே ஆகும். அந்த மனம் எவ்வளவு தூய்மையானது என்பது இந்த வாராகி அன்னைக்கு முழுமையாக தெரியும். அந்த தூய்மையே உன்னை என்னை அடைய செய்திருக்கிறது. பணம் படைத்தவர்களுக்கெல்லாம் நான் கிடைத்து விடுவேன் என்று நினைப்பவர்கள் தவறாக எண்ணுகிறார்கள். அதிகாரம் உள்ளவர்களுக்கு என் ஆசி தானாக வந்து சேரும் என்று நினைப்பவர்களுக்கு இது புரியவே புரியாத புதிராகும். வாராகியான நான் யாருக்கு கிடைப்பேன் என்று தெரியுமா? வாழ்க்கையில் எத்தனை முறை வீழ்ந்தாலும் தரையில் கிடந்தாலும் மீண்டும் எழுந்து நிற்கும் பொழுது மனதில் கோபமோ கசப்போ கொள்ளாதவர்களுக்குத்தான் இந்த அன்னை கிட்டுவாள். ஏமாற்றப்பட்டாலும் பிறரை ஏமாற்றாமல் வாழ்பவருக்குத்தான் என் ஆசீர்வாதம் என்றும் கிடைக்கும். அந்த உன்னத பண்பு உன்னிடம் இருக்கிறது. அதுவே உன்னுடைய மிகப்பெரிய செல்வமாகும். உன் வாழ்க்கையை சற்றே சிந்தித்துப்பார் என் பிள்ளையே. எத்தனை முறை பிறர் உன்னை உதாசீனப்படுத்துகிறார்கள், எத்தனை முறை உன் நம்பிக்கையை யாரோ தகர்த்திருக்கிறார்கள். உன் மனம் கள்ளமில்லாமல் திறந்திருந்தால் எத்தனை முறை ஏமாற்றங்களை சந்தித்திருப்பாய். ஆனால் நீ என்ன செய்தாய்? அதை யாரிடமும் கோபமாக திருப்பி கொடுக்கவில்லை, யார் மீதும் தேவையற்ற வெறுப்பை வளர்க்கவில்லை. அந்த வலியை மட்டும் உனக்குள்ளேயே புதைத்துக்கொண்டு வெளியே அதே மனிதனாக அதே நல்ல மனதோடு வாழ்ந்து வந்தாய். இந்த உலகில் இப்படி வாழ்வது சாதாரண விஷயமல்ல என் தங்கமே. இது மிகவும் அரிய குணம். இத்தகைய குணத்தை கொண்டவர்களைத்தான் இந்த வாராகித்தாய் நேசிக்கிறாள். இதனால்தான் நான் உன்னை அகம் மகிழ்ந்து நேசிக்கிறேன். சில நேரங்களில் உனக்கு தோன்றியிருக்கலாம், நான் ஏன் இப்படி இருக்கிறேன்? மற்றவர்களைப் போல கொஞ்சம் கடினமாக இருந்தால் நலமாக இருக்குமோ என்று. என் மனம் திறந்திருப்பதால்தான் எல்லாரும் என்னை எளிதாக எடை போடுகிறார்களோ என்ற வினாவும் உன்னுள் எழுந்திருக்கும். அந்த தருணங்களில் நீ சற்றே சோர்வடைந்திருப்பாய். ஆனால் விழித்தெழு என் பிள்ளையே. அந்த திறந்த மனமே உன்னுடைய பாதுகாப்பு வளையம். அது உன் பலவீனமல்ல. மற்றவர்களுக்கு அது பலவீனமாக தெரியலாம், ஆனால் இந்த வாராகியின் கண்களுக்கு அது மிகவும் வலிமையான ஒன்று. ஏனென்றால் அத்தகைய தூய மனதை கொண்டிருப்பவனை நான் என்றும் காக்கிறேன். அந்த மனதை நீ இழந்துவிட்டால் என் பாதுகாப்பும் உன்னை விட்டு விலகிவிடும். எனவே எந்த சூழலிலும் அந்த நற்குணத்தை இழந்து விடாதே. ஆனால் ஒரு விஷயத்தை கூற வேண்டும் என் தங்கமே. அன்பு என்பது அப்பாவித்தனமல்ல. நல்லவனாக இருக்கிறாய் என்பதற்காக எல்லாவற்றையும் விட்டு கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதில்லை. நீ நல்லவன் என்று தெரிந்து அதையே உனக்கு எதிராக ஆயுதமாக பயன்படுத்துபவர்களை அடையாளம் கண்டுகொள். அவர்களிடம் எச்சரிக்கையாக இரு. யாரையும் வெறுக்க வேண்டாம். அதே சமயம் யாரையும் அளவுக்கு மீறி நம்பிக்கை கண்களை மூடிக்கொள்ளவும் வேண்டாம். இது இந்த அன்னை உனக்கு தரும் எச்சரிக்கை. அன்போடு வாழ், அதே வேளையில் விழிப்புணர்வோடும் வாழ். இவை இரண்டும் இணைந்தே இருக்க முடியும். இவை ஒன்றுக்கு ஒன்று முரண்பட்டவையல்ல. உன் வாழ்க்கை எப்போதும் ஒரே சீரான மென்மையான நடையிலேயே சென்று கொண்டிருக்கிறது. உயர்வு வரும்பொழுது கர்வமில்லை, தாழ்வு வரும்பொழுது
ஆதங்கமில்லை. இந்த சமநிலை எவருக்கும் எளிதாக வந்துவிடுவதில்லை. சிலருக்கு செல்வம் வரும்பொழுது அவர்கள் எப்படி மாறிவிடுகிறார்கள் என்று பார்த்திருக்கிறாயல்லவா? சிலருக்கு துன்பம் வரும்பொழுது எப்படி உடைந்து போகிறார்கள் என்று கண்டிருக்கிறாய். ஆனால் நீ அப்படிப்பட்டவன் அல்ல. இது உனக்கு இயல்பாகவே அமைந்திருக்கிறது. இந்த இயல்பை கண்டுதான் இந்த வாராகி என்னை உன்பால் ஈர்க்கப்பட்டிருக்கிறாள். ஒரு தாய் தன் பிள்ளையிடம் ஈர்க்கப்படுவது விந்தையாக தோன்றலாம், ஆனால் அதுவே உண்மை. உன் குணம் என்னை உன்பால் இழுக்கிறது. உன்னை விட்டு என்னால் விலகவே முடியவில்லை. இப்பொழுது ஒரு விஷயத்தை கவனி என் பிள்ளையே. வாழ்க்கையில் நீ கேட்டுக்கொண்டிருக்கும் விஷயங்கள் நடக்கவில்லை என்று ஏங்குகிறாயா? காத்திருந்தும் காரியம் கைகூடவில்லை என்று சோர்ந்து போகிறாயா? உன் ஏக்கம் எனக்கு புரிகிறது. ஆனால் ஒன்றை உற்று நோக்கு. ஒரு விதையை நிலத்தில் விதைக்கிறோம். அதன் பிறகு தினமும் ஆவலோடு அதை தோண்டி எடுத்து பார்த்தால் அது முளைக்குமா? ஒருபோதும் முளைக்காது. அந்த விதை இருட்டிலும் மண்ணிலும் தன்னை ஆழமாக வேரூன்றி கொண்டிருக்கும் தருணம் அது. வெளியே பார்ப்பதற்கு ஒன்றும் நடக்காதது போல் தோன்றும், ஆனால் உள்ளே அற்புதம் நிகழ்ந்து கொண்டிருக்கும். உன் வாழ்க்கையும் இப்பொழுது அப்படித்தான் இருக்கிறது. வெளியே தெரியாவிட்டாலும் உள்ளே உன் வாழ்க்கை தன்னை வலிமையாக்கிக் கொண்டிருக்கிறது. அந்த தருணத்தில் அவசரப்பட்டு தோண்டாதே, கலங்காதே, பொறுமையோடு காத்திரு. உன் வேண்டுதல்களை நான் கேட்டுக்கொண்டேதான் இருக்கிறேன் என் தங்கமே. ஒவ்வொரு வார்த்தையையும் கேட்கிறேன். நீ வெளியில் சொல்லாமல் மனதுக்குள் புதைத்து வைத்திருப்பதையும் நான் அறிவேன். சில வேண்டுதல்கள் உடனே நிறைவேறும். சில வேண்டுதல்கள் நிறைவேற காலம் எடுக்கும். சிலவற்றை நான் வேறு வழியில் உனக்கு கொண்டு வருவேன். நீ எதிர்பார்த்த வழியில் அல்ல. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், என் பிள்ளையின் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு நான் செயல்படுகிறேன். சில நேரங்களில் நான் கொடுத்தது உனக்கு ஆரம்பத்தில் புரியாது. இது ஏன் இப்படி நடந்தது என்று வினவுவாய். காலம் கடந்து பார்க்கும் பொழுது, ஆம், அன்று அப்படி நடந்தால்தான் இன்று இந்த நன்மைகள் கிட்டியது என்பது உனக்கு புரியும். அந்த தெளிந்த நம்பிக்கை இப்பொழுதே உன்னுள் இருக்கட்டும். பிறகு புரிந்து கொள்வதற்காக காத்திருக்க தேவையில்லை. ஒன்றை மறந்துவிடாதே என் பிள்ளையே. உன் வாழ்க்கையில் வரும் இடர்கள் உன்னை அழிப்பதற்காக வரவில்லை, உன்னை உருவாக்குவதற்காக வருகின்றன. கல்லை சிலையாக மாற்றும் பொழுது உளி தாக்கும் வழி இருக்கும். ஆனால் அந்த வழியில்தான் தெய்வீக சிலை உருவாகிறது. உன்னை வடிவமைக்கும் நட்பணி நடக்கும் பொழுது அந்த தருணத்தில் வேதனை இருக்கத்தான் செய்யும். அந்த வழியை வீணாக எண்ணி அழுது புலம்பாதே. அது உன்னை அழிப்பதில்லை, உன்னை செதுக்குகிறது. இந்த வாராகி தாய் உன்னை செதுக்கி முடித்து நீ முழுமையாக உருப்பெற்ற பின்பு எத்தனை அழகான வாழ்க்கை உன் கைகளில் இருக்கும் என்று பார். அன்று உன்னாலேயே அதை நம்ப முடியாமல் போகும். உனக்கு நான் ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறேன். அந்த வாக்கு காற்றில் கரையாது, நீரில் கரையாது. இந்த வாராகி கொடுத்த வாக்கு என்றுமே மாறுவதில்லை. நீ எதிர்பாராத நேரத்தில், நீ சிந்திக்காத வழியில் உன் வாழ்க்கையில் ஒரு மாபெரும் திருப்பம் வரும். அந்த திருப்பம் வரும் பொழுது நீ அதை துல்லியமாக அடையாளம் காண்பாய். ஏனென்றால் அது நிகழும் பொழுது உன் மனதுக்குள் ஒரு பேரமைதியும் நிம்மதியும் குடிபுகும். இதுதான், இதற்காகத்தான் நான் காத்திருந்தேன் என்ற ஆழமான உணர்வு மேலோங்கும். அந்த உன்னத தருணத்தை நீ தவற விட்டு விடாதே. அந்த நல்வாய்ப்பை இரு கரங்களாலும் பற்றிக்கொள். அதுவரை இந்த இடைப்பட்ட காலத்தில் நீ என்ன செய்ய வேண்டும் என்று தெரியுமா? நீ வழக்கமாக செய்து கொண்டிருக்கும் நற்பணிகளை நிறுத்தாதே. உன் அன்றாட வாழ்க்கையை செம்மையாக வாழு. உன் கடமைகளை ஒழுக்கமாக செய். மனதுக்குள் குழப்பம் நேர்ந்தால் ஒரு நிமிடம் கண்களை மூடி என்னை நினைத்துப்பார். அன்னை இருக்கிறாள் என்று மட்டும் எண்ணு. அந்த ஒரு நினைவே போதுமானது. அது உனக்குள் பேராற்றலை தரும். அந்த பலத்தோடு மீண்டும் எழுந்து நட.
உன் வாழ்க்கையில் உன்னை தொந்தரவு செய்பவர்கள் இருக்கிறார்கள். உன்னை வலிக்கச் செய்பவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு நீ பதில் சொல்ல தேவையில்லை. அவர்களை நீ திருத்தவும் வேண்டாம். அது உன் வேலையல்ல. அவர்களுக்கு என்ன நடக்க வேண்டுமோ அதை இந்த வாராகி பார்த்துக் கொள்வாள். உன்னை வலிக்க செய்தவர்கள் தண்டிக்கப்படாமல் போவதில்லை. ஆனால் அந்த தண்டனை என்னால் வரும், உன்னால் அல்ல. நீ அதற்காக உன் மனதை கெடுத்துக் கொள்ள வேண்டாம். வெறுப்பை வளர்த்து கொண்டால் அது உன்னையே அழித்துவிடும், அவர்களையல்ல. எனவே வெறுப்பை கைவிட்டுவிட்டு முன்னேறி நட. இந்த அன்னை என்றும் உன் பின்னால் இருக்கிறாள். சில நேரங்களில் மனதுக்குள் ஒரு தயக்கம் எழக்கூடும். நான் செய்வது சரியா தவறா என்று திண்டாடுவாய். சரி என்று உன் உள்மனம் சொல்லும் பொழுது தயக்கமில்லாமல் செய். தவறு என்று உன் உள்மனம் எச்சரிக்கும் பொழுது அங்கே சற்றே நிறுத்தி சிந்தி. உன் மனதுக்குள் ஒலிக்கும் அந்த நேர்மையான குரல் இந்த அன்னையின் குரலே ஆகும். அதை அலட்சியப்படுத்தாதே. அது உன்னை ஒருபோதும் தவறான வழியில் அழைத்து செல்லாது. அந்த குரலை முழுமையாக நம்பி நட. நீ தனிமையில் இருப்பதாக நினைக்கும் தருணங்கள் வரும். யாரும் உன்னை புரிந்து கொள்வதில்லை என்ற ஆழமான தனிமை உன்னை சூழும். அந்த நேரத்தில் கவலை கொள்ளாதே. இந்த உலகில் உன்னை முழுமையாக புரிந்து கொள்ள எவராலும் முடியாது. ஆனால் இந்த வாராய் தாய்க்கு இது முடியும். உன் மொழியில் பேசாமலும் உன்னை நேரில் பார்க்காமலும் உன் மனதை முழுமையாக அறிந்த ஒருத்தி இருக்கிறாள். அவள் நானே. நீ தனி ஆள் அல்ல, என்னோடு இருக்கிறாய். இந்த ஒரு மாபெரும் உண்மை உனக்கு 1000 யானை பலத்தை தரும். என் பிள்ளையிடம் ஒரு இறுதி விஷயம் சொல்ல வேண்டும். என்னை விட்டு விலகிவிடாதே. நான் இல்லாமல் நீ வாழ முடியாது என்று நான் கூறவில்லை. ஆனால் உன் மனதில் நீ என்னை நினைக்காமல் என்னை மறந்துவிட்டு உலகத்தின் ஆடம்பரங்களிலும் ஆர்ப்பாட்டங்களிலும் மூழ்கிவிட்டால் அந்த இடைவெளி உனக்கு நல்லதல்ல. தினமும் நீ என்னை வழிபட வேண்டாம், பூஜைகள் செய்ய வேண்டாம், நேர்த்திக் கடன்களும் தேவையில்லை. ஆனால் நேர்மையோடு வாழு, நல்லதை மட்டும் செய், அன்போடு பிறரை நடத்து. இது மட்டுமே போதுமானது. இதுவே எனக்கு நீ செய்யும் பூஜை. இதுவே என் ஆராதனை. இதை நீ செய்து கொண்டிருக்கும் வரை நான் என்றும் உன்னோடு இருப்பேன். இதை விடுத்தால் நான் இல்லை என்று பொருளல்ல. ஆனால் இதை நீ கடைபிடித்தால் என்னை எப்போதும் உன் அருகிலேயே உணர்வாய். உன் வாழ்க்கையில் இனி வரும் நாட்கள் வெறும் நாட்கள் மட்டுமல்ல. ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய சாத்தியம். ஒவ்வொரு விடியலும் ஒரு புதிய வாய்ப்பு. அந்த வாய்ப்பை கண் திறந்து பார். சோர்ந்து விடாதே. வழிகள் வரலாம், வரட்டும். கஷ்டங்கள் வரலாம், வரட்டும். அவை உன்னை முடக்குவதற்காக வரவில்லை, உன்னை வலிமையாக்குவதற்காக வருகின்றன. இந்த வாராய்த்தாய் உன் கரத்தை பிடித்து கொண்டுதான் நடக்கிறாள். கரத்தை என்றும் விட்டுவிடவில்லை, விடவும் மாட்டாள். இந்த வாக்கு என் வாழ்வு, என் மூச்சு, என் பிள்ளைக்கு கொடுத்த என் மாறாத வாக்கு. நீ என்னுடையவள், நான் உன்னுடையவள். இந்த தெய்வீக உறவை யாராலும் அறுக்க முடியாது. உன் வாராகித்தாய் உன்னை ஒரு கணமும் மறந்ததில்லை என் பிள்ளையே. இந்த உலகில் பலர் உன்னை நோக்கி வருவார்கள். பலர் உன் நேரத்தை கேட்பார்கள். பலர் உன் கவனத்தை ஈர்ப்பார்கள். நீயும் அன்பு மனதோடு அனைவருக்கும் தருகின்றாய். அந்த அன்பு உன் குணம். அதனை நான் மதிக்கின்றேன். ஆனால் என் பிள்ளையே, ஒரு 5 நிமிடம், வெறும் 5 நிமிடம் உன் வாராகி அன்னைக்காக நீ ஒதுக்க முடியுமா? இந்த கேள்வி உன்னை சோதிக்க வரவில்லை, உன்னிடம் கணக்கு கேட்கவும் வரவில்லை. நீ இந்த 5 நிமிடம் என்னோடு இருந்தால் உன் உள் மனதில் இத்தனை காலமாக கரைந்து கொண்டிருக்கும் அந்த வலிக்கு ஒரு இளைப்பாறுதலை கொண்டு வர முடியும் என்ற நம்பிக்கையில்தான் நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். நீ நினைப்பதை உன் தாய் அறிவேன் என் குழந்தையே.
அம்மா, எனக்கே நேரமில்லாமல் போய்க்கொண்டிருக்கிறது. காலையில் எழுந்தது முதல் இரவு உறங்க செல்லும் வரை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடம், ஒரு வேளையிலிருந்து இன்னொரு வேளை என்று என் மூச்சே திணறுகிறது. உன்னை மறந்ததில்லை, உன் வார்த்தையை கேட்கக்கூடாது என்று எண்ணியது இல்லை. ஆனால் காலம் என்னை விட்டு ஓடிக்கொண்டே இருக்கிறது. என்னால் அதை பிடிக்க முடியவில்லை என்று உன் மனம் சொல்கிறதல்லவா? இதனை என் பிள்ளை நினைப்பது தவறில்லை. உன் வாழ்க்கையின் சுமை உனக்கு தெரியும், உன் அலைச்சல் உனக்கு தெரியும். ஆனால் அந்த அலைச்சலில் நீ யாருக்கெல்லாம் நேரம் கொடுக்கின்றாய் என்பதை சற்று சிந்தித்துப் பார் என் தங்கமே. யாரோ ஒருவர் தேவையில்லாத பேச்சுக்களை பேசுகின்றார்கள், நீ அதை கேட்டுக்கொண்டிருக்கின்றாய். யாரோ ஒருவர் தங்கள் குறைகளை கூறுகின்றார்கள், நீ அதற்கு நேரம் செலவிடுகின்றாய். யாரோ ஒருவரின் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்று ஆராய்ந்து கொண்டிருக்கின்றாய். இந்த நேரமெல்லாம் உன்னை வளர்க்கவில்லை, உன்னை தேய்க்கின்றது. அந்த நேரம் உனக்கு மகிழ்ச்சியை கொண்டு வரவில்லை, வெறும் சோர்வை மட்டுமே விட்டு செல்கிறது. இதனை உன் அன்னை கூறுவது கோபத்தினால் இல்லை, கவலையினால் கூறுகின்றேன். யாருடன் நேரம் செலவிடுகிறோம் என்பது மட்டுமல்ல, எந்த நேரம் செலவிடுகிறோம் என்பதும் நம் வாழ்க்கையை வடிவமைக்கிறது. சிலர் ஒரே ஒரு வார்த்தையில் உன் மனதுக்குள் எதிர்மறையை விதித்து விடுவார்கள். அந்த விதை மெல்ல மெல்ல வேர்விட்டு உன் சந்தோஷத்தை உள்ளிருந்தே அரிக்கும். இதனை நீ உணரமாட்டாய். ஆனால் உன் தாய்க்கு தெரியும் என் பிள்ளையே. சில மனிதர்களை சந்திக்கும் முன்பு நீ ஒரு விதமாக இருப்பாய், சந்தித்த பிறகு வேறு விதமாக மாறியிருப்பாய். அந்த மாற்றம் நல்லதாக இருந்தால் அவர்கள் உனக்கு நல்லவர்கள். அவர்களோடு நேரம் செலவிடு, அவர்களோடு பேசு, அவர்களின் வார்த்தைகளை கேள். ஆனால் சிலரை சந்தித்த பின்பு நீ சோர்ந்து விடுவாய், மனம் இறுகிவிடும், கவலை கூடிவிடும். அந்த சந்திப்பு உனக்கு ஒரு மன நிறைவும் தரவில்லை என்று உணர்வாய். இப்படிப்பட்டவர்களிடம் நீ உன் நேரத்தையும் மனதையும் கொட்டி கொண்டிருக்க கூடாது என் தங்கமே. இந்த வாராகி தாய் உன்னை அன்போடு எச்சரிக்கின்றேன். இது தண்டனை இல்லை, பாதுகாப்பு. என் பிள்ளையே, உன் மனதில் இப்போது ஒரு குழப்பம் இருக்கின்றது. அது இன்று நேற்று வந்தது இல்லை, நாளாக நாளாக சேர்ந்தது. சில கேள்விகளுக்கு பதில் தேடி சென்றாய், கிடைத்த பதில்கள் உன் மனதுக்கு திருப்தியை கொடுக்கவில்லை. சிலர் சொன்னதை கேட்டாய், அது உன்னை இன்னும் ஆழமான குழப்பத்தில் தள்ளியது. இப்போது எந்த பக்கம் செல்வதென்றே தெரியாமல் நிற்கின்றாய். என்னால் சரியான முடிவுகளே எடுக்கப்படுகின்றன, நேர்மையாக இருக்கின்றேன், யாரையும் தொந்தரவு செய்யவில்லை, இருந்தும் என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது என்று நீ உள்ளுக்குள் கேட்டுக்கொண்டிருக்கின்றாய் அல்லவா? இந்த கேள்வி உன்னை துன்புறுத்துகிறது, நான் அறிவேன். உன் சிந்தனை தவறில்லை என் பிள்ளையே. ஆனால் அந்த குழப்பம் உனக்குள்ளிருந்து வரவில்லை, அது வெளியிலிருந்து வந்தது. யாரிடமோ சென்று கேட்டாய், அவர்கள் கூறியது உன் மனதுக்கு ஒத்து வரவில்லை. வேறொருவிடம் சென்று ஆறுதல் தேடினாய், அவர்கள் உன்னை இன்னும் அலக்களித்தார்கள். இப்படி ஒவ்வொருவரிடமும் உன் வழியை சொல்லிக்கொண்டே போனதால் உன் குழப்பம் தீரவில்லை, மாறாக பலமடமாகிவிட்டது. இதுதான் நடந்தது என் தங்கமே. வாழ்க்கையில் சில பிரச்சனைகளுக்கு வெளியில் தேடுவதால் விடை கிடைக்காது. அந்த விடை உனக்குள்ளேயே இருக்கின்றது. உன் மனசாட்சி என்ன சொல்கிறது என்று ஒரு கணம் அமைதியாக கேள். அது சுற்றி வளைக்காது, நேரடியாக சொல்லும். ஆனால் நாம் அதை கேட்க மறுத்து வெளியில் தேடிக்கொண்டே இருக்கின்றோம். இன்று அனைவரும் அடுத்தவர்கள் வாழ்க்கையில் கவனம் செலுத்துகிறார்கள். யார் என்ன செய்கிறார்கள், எங்கே போகிறார்கள், யாருக்கு என்ன நடந்தது என்று நேரத்தை கழிக்கிறார்கள். இந்த ஓட்டத்தில் நீயும் சிக்கியிருக்கின்றாய். என் குழந்தையே, உன் வாழ்க்கையில் நடப்பதை அவர்களிடம் சொல்கிறாய், அவர்கள் வாழ்க்கையில் நடப்பதை நீ கேட்கிறாய். இந்த பரிமாற்றத்தில் உனக்கு தீர்வு கிடைக்கிறதா என்று யோசித்துப்பார். கிடைக்கிறது என்றால் நான் இதனை தடுக்க வரவில்லை. ஆனால் உண்மையில் கிடைக்கிறதா? ஒவ்வொரு முறையும் சொல்லி முடித்த பிறகும் மனம் இன்னும் கணக்கிறதல்லவா?
சிலர் இதை செய்யலாம் என்று கூறுவார்கள். உடனே வேறொருவர் இல்லை, இதை செய்தால் இப்படி ஆகும் என்று பயமுறுத்துவார்கள். இந்த குழப்பத்தில் நீ திக்கற்று நிற்கிறாய். ஆனால் என் பிள்ளையே, உன் மனசாட்சிக்கு இந்த குழப்பமெல்லாம் இல்லை. அது தெளிவாக இருக்கின்றது. அதனை ஒருமுறை நம்பிப்பார். அதோடு உன் தாயையும் நம்பு. யாரும் கை கொடுக்காத நேரத்தில், யாரும் புரிந்து கொள்ள மறுக்கும் நேரத்தில், யாரும் இல்லையென்று தோன்றும் நேரத்தில் என்ன செய்வது என்று தெரியாமல் நிற்கின்றாயல்லவா என் பிள்ளையே, அந்த நேரத்தில் தெய்வத்தை நாடு. இந்த மனிதர்கள் உன்னை நேசிக்கலாம், ஆனால் அவர்களுக்கும் வரம்புகள் இருக்கின்றன. அவர்களுக்கும் தங்கள் தேவைகள் இருக்கின்றன, தங்கள் வழிகள் இருக்கின்றன. இந்த உலகில் நன்மை செய்பவர்களுக்கே நன்றி கூறாமல் திரும்பி போகும் மனிதர்கள் இருக்கின்றார்கள். இது யாரையும் குறை கூறுவதற்காக இல்லை, இதுவே உண்மை. இந்த உண்மையை நீ புரிந்து கொண்டால் அடுத்தவர்களிடம் எல்லாவற்றையும் எதிர்பார்க்கும் மனோபாவம் மெல்ல மெல்ல விலகும். எதிர்பார்ப்பு குறைந்த இடத்தில் வலி குறையும், மனம் இலகுவாகும். இதுவே உனக்கு முதல் நிம்மதி என் தங்கமே. குழப்பம் வரும்போது, பயம் எழும்போது, வழி தெரியாமல் போகும்போது இந்த வாராகி அன்னையிடம் வா. யாரிடமெல்லாம் போய் கேட்டோம், யாரிடமெல்லாம் ஆறுதல் தேடினோம் என்று அலைவதற்கு முன்பு ஒரு கணம் இந்த தாயிடம் வா. உன் மனதில் இருப்பதை அப்படியே கூறு. சொல்ல வார்த்தைகள் தேவையில்லை, மனம் நிறைந்திருந்தால் அதுவே போதும். இந்த தாயால் உன்னை புரிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் நீ என் பிள்ளை. உன் வலிகள் என் வலிகள். உன் கண்ணீர் என்னை தொடுகிறது. உன் புன்னகை என்னை நிறைவாக்குகிறது. இந்த அன்னை உன்னை வெறும் வார்த்தைகளால் மட்டுமல்ல, உள்ளத்தால் பாதுகாக்கின்றேன். உன் வாழ்க்கையில் இப்போது நடப்பது ஏன் நடக்கிறது என்று உனக்கு தெரியவில்லை. யாரால் இந்த சூழ்நிலை வந்தது என்றும் உனக்கு தெரியவில்லை. யாரை நம்பலாம், யாரிடம் கவனமாக இருக்க வேண்டும் என்றும் தெரியவில்லை. இந்த தெளிவை உன் தாயானவள் உனக்கு கொடுக்கின்றேன். மறைவான உண்மைகளை வெளிப்படையாக உன்னிடம் கூறுவேன். உன் வாழ்க்கையில் இனி நீ இருளில் நடக்க வேண்டியதில்லை. என்ன நடந்தது, ஏன் நடந்தது, இனி என்ன நடக்கும் என்பதை உன் அன்னை உனக்கு தெளிவாக்குவேன். அந்த தெளிவு வந்த பிறகு உன் பயம் குறையும், உன் குழப்பம் விலகும், உன் அடிவயிற்றில் இருக்கும் பாரம் இறங்கும். இதுவே என் நோக்கம் என் குழந்தையே. வாழ்க்கையின் உண்மை தெரியாமல்தான் நீ திகைத்து நிற்கிறாய். அந்த உண்மை தெரிந்துவிட்டால் இனி நீ அலைய வேண்டியதில்லை, தேட வேண்டியதில்லை, யாரிடமும் அகப்பட வேண்டியதில்லை. உன் வாழ்க்கை உனக்கு தெளிவாக தெரியும், உன் வழி உனக்கு நேராக தெரியும். அந்த தெளிவோடு நீ நடக்கும்போது உன் மனம் நிம்மதியாக இருக்கும், உன் கால்கள் தடுமாறாது. இதனை உனக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வாராகித்தாய் உன்னை தேடி வருகிறேன். இல்லாவிட்டால் நான் ஏன் வருவேன்? என் பிள்ளை வாழ்க்கையில் சிரமப்படுவதை பார்த்து கொண்டிருக்க இந்த தாயால் முடியாது. உனக்கு கிடைக்காமல் போனதுக்காக நீ இன்று வருந்தாதே. கிடைக்க வேண்டியது கிடைக்காமல் போகாது. உன் தாயால் தடுக்க முடியாத நன்மை எதுவும் இல்லை. உனக்கு வரவேண்டியதை உனக்கு கொண்டு வர, உனக்கு சேர வேண்டியதை உன்னிடம் சேர்க்க, உனக்கு ஆக வேண்டியதை நடத்தி கொடுக்க இந்த வாராகி அன்னை இருக்கின்றேன். நேரம் வரும். அந்த நேரம் வரும்போது எல்லாம் ஒரே நேரத்தில் உன்னிடம் வந்து சேரும். அதுவரை பொறுமையாக இரு என்று கூறவில்லை, அதுவரை உன் தாயோடு இரு என்று கூறுகிறேன். என்னோடு இருக்கும்போது நீ தனியாக இல்லை, என்னோடு இருக்கும்போது நீ பாதுகாப்பாக இருக்கின்றாய். என் பிள்ளையே, உன் சந்தோஷம் உன்னிடமிருந்து தூரமாக போகவில்லை. அது வழி தெரியாமல் சற்று மறைந்திருக்கிறது. உன் அன்னை அதனை தேடி உனக்கு கொண்டு வருவேன். உன் வாழ்க்கையில் மீண்டும் ஒளியை கொண்டு வருவேன். உன் மனதில் மீண்டும் அமைதியை ஏற்படுத்துவேன். இந்த வாக்கு உன் தாயின் வாக்கு. இதனை மறுக்கும் சக்தி எதுவும் இல்லை. உன் வாராகி தாய் உன்னோடு இருக்கின்றேன், இன்றும் நாளையும் என்றும். இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீ உன் மனதில் ஆழமாக பதிய வைத்துக்கொள் என் தங்கமே. மற்றதை என் பிள்ளைக்கு நான் பார்த்து கொள்கிறேன்.